ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டேஸ்டியான எம்மியான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். இந்த ஐட்டத்தை நான் ஃபஸ்ட் டைம் தான் குக் பண்ணுறேன், ஃபஸ்ட் டைம் தான் க்ளீனும் பண்ணுறேன். சாப்பிட்டதே இல்லை. ஸோ அம்முக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என் மாமி தான் சொல்லி தந்தாங்க. அவங்க சொல்கிற மாதிரி தான் கேட்டு பண்ணேன். சரி, அந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணலாமே அப்படியே வீடியோவாக எடுத்தாச்சு. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது காயல் பண்ண ஸ்பெஷல் காடை குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்காக 3 காடை எடுத்துக்கிட்டேன். நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சளும் உப்பும் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கமாக மாற்றி வச்சிடலாம். இனி ஒரு பாத்திரத்தில் ஆயில், கீ, அப்புறம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம், அதை ஒரு 1/2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையும் நீளமாக கட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறமா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது கூட போட்டு எல்லாமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்க்குறேன். அதோடைய காம்பை ரிமூவ் பண்ணக்கூடாது. அப்போ தான் ஒரு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். இந்த காம்போட 2 கருவேப்பிலை காம்போட சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் உள்ள பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இனி 3 தக்காளி, ஒரு மீடியம் சைஸில் உள்ள 3 தக்காளியை நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து கொடுத்து நல்லா இதெல்லாம் இந்த தக்காளி நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் உப்புல போட்டு க்ளீன் பண்ண வச்சுருக்கோம்ல காடை, அதை ஒரு 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி அதை நம்மளுடைய இந்த வெங்காயத்தில் சேர்த்து கொடுக்கலாம். இனி இதில் மசாலா பொடி நான் என்ன சேர்க்குறேன்னா குழம்பு மசாலா தூள் அதுதான் சேர்க்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கு உப்பு, இதெல்லாம் போட்டு இந்த காடை இந்த ஆயில்லையே ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் ஆகணும். குக் பண்ணும்போது மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம காடை குழம்புல ஆயில்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் இந்த கறி மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கொடுக்கணும். நம்ம ஏன்னா இந்த காடை நார்மல் ப்ராய்லர் மாதிரி இல்லை, கொஞ்சம் குக் ஆக லேட் ஆகும். ஸோ இந்த கறி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு மெயின் ஐட்டம் பண்ண போகிறோம். இந்த காடை குழம்புக்கு இந்த கறிக்கு ஒரு ரிச் அண்ட் க்ரீமி அந்த கிரேவி கிடைக்கிறதுக்கு தான் பண்ண போகிறோம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு 5 பாதாம், அப்புறம் ஒரு 3 கேஷ்யூ இதெல்லாம் தண்ணியில் ஊற போட்டுட்டேன். இனி பாதாமோடைய ஸ்கின்னை பீல் பண்ணி இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் எப்போவுமே ஸ்டாக்கில் வச்சுருப்பேன். கசகசா பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். அப்புறம் கோகோனட் பேஸ்ட்டும் வச்சுருப்பேன். அதுலேருந்து கோகோனட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் கசகசா பேஸ்ட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணி ஒன்றும் சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதே மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே இப்போ நம்ம இந்த காடை கிரேவியில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். ஃபைனலாக அவ்வளோந்தாங்க, நம்மளுடைய காயல்பட்டினம் ஸ்பெஷல் காடை குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் ரொம்பவே இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தது. ஸோ அதான் உங்கள் கூட இந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணேன். இது கூட சுட சுட சாதத்து கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.